ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் துவங்குகிறோம். இந்த அதிகாரத்தில் மறைந்திருக்கிற உம்முடைய தெளிவான உண்மைகளை புரிந்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வாய்மையை, சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 25 ஏறக்குறைய 6 பாகங்கள் நாம மெடிடேட் பண்ணோம். இன்னைக்கு 26வது அதிகாரத்தை நாம துவங்க இருக்கிறோம். 25வது அதிகாரத்துல சவுல் அவருடைய யுத்தத்துல எல்லாம் அவர் எப்பெல்லாம் ஜெயிக்கிறாரோ அப்பெல்லாம் அங்கங்க ஒரு ஜெய ஸ்தம்பத்தை உருவாக்குவார், ஒரு நினைவு சின்னம். அது அவருக்கு ஒரு பழக்கம். 1 சாமுவேல் 15:12 சவுல் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினார் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். ஒரு வெற்றி ஸ்தம்பம். ஒரு இந்தியாவில் அசோகா பில்லர் மாதிரி அவர் சவுல் பில்லர் மாதிரி அங்கங்க அவர் பேரு வச்சிருந்தார். ஸோ ஒரு செல்ஃப் குளோரிஃபிகேஷனை தேடின ஒரு ராஜா கிங் சால். ஆனா சாமுவேல் அவரு சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நேஷனல் லெவல், ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட், ஒரு ஜட்ஜ், நியாயாதிபதி, தனக்கு ஒரு மரியாதையான ஒரு இடத்துல அடக்கம் பண்ணணும், எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு போற ஒரு சுற்றுலா இடமா, ஒரு மியூசியமா இருக்கணும் அப்படின்லாம் சாமுவேல் கேட்கல. 25வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவர் தன்னுடைய வீட்டுல, தன்னுடைய சொந்த ஊர் ராமால, அவருடைய தோட்டத்திலேயே அடக்கம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் சாமுவேலுக்கு ரொம்ப ஒரு பெரிய எந்த ஒரு மனித புகழ்ச்சியா ஒரு நாடுலன்றத நாம புரிந்து கொள்றோம். பிற்பாடு நம்ம அபிகாயில், நாபால குறித்து, தாவீத குறித்து நிறைய காரியங்களை நம்ம சிந்தித்தோம். குறிப்பா மனைவியோடைய ஆலோசனையை கேட்கணும் அப்படின்றத நாம சிந்திச்சோம். புருஷனுக்கு மனைவி பயப்பட தேவையில்லை அப்படின்றத சிந்திச்சோம். பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 22-23 சிம்சோனுடைய அப்பா பேரு மனோவா, அவங்க அம்மா பேரு பைபிள்ல கொடுக்கப்படல. மனோவாவுடைய மனைவி மனோவாவுக்கு ஆலோசனை சொல்றத நம்ம வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் 13:22-23. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க சூனேமித்தியால், அவங்க ஒரு பிசினஸ் உமன், கணவனும் மனைவியும் நல்ல வசதியா இருக்கிற ஒரு குடும்பம். ஆனா அந்த பெண் அவங்க கணவர்கிட்ட போயிட்டு, எலிசான்னு ஒரு ப்ராஃபட் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம மொட்டை மாடியில ஒரு ரூம் ஒன்று கட்டி கொடுக்கணும், அவர் ஒரு தேவனுடைய மனுஷன்னு நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட சொல்லுவாங்க. மனைவியோடைய ஆலோசனையை கேட்டு உன் விருப்பப்படி செய்யுன்னு சொல்லி அவரும் சொல்ல, மொட்டை மாடியில் ஒரு ஸ்டுடியோ, ஒரு ரூம், பெட்டு, ஒரு கட்டில், மேசை, நாற்காலி, விளக்கு அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க எலிசாவுக்கும் கேயாசிக்கும். மனைவியினுடைய பேச்சு அங்க அந்த மனுஷன் கேட்டதாக நம்ம 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8-10 வசனம் வாசிக்க முடியும். தானியேல் 5வது அதிகாரம் 10-12 அங்க ராஜமாதா, த குவீன் மதர், பெல்ஷாசார் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா காலத்திலேயே ஒரு யூத மனுஷன் கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தார் தானியல்னு சொல்லி, அவரை கூப்பிட்டு கேட்டா இந்த கையெழுத்துக்கு அர்த்தத்தை அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அங்க ராஜமாதா, குவீன் மதர், அந்த பெண் சொல்லுவாங்க. அதை கேட்டுதான் அந்த பெல்ஷாத்சார் ராஜா தானியலை அழைச்சிட்டு வர சொல்லுவார். அப்ப அந்த டைம்ல தானியல் ரொம்ப வயசானவரா இருப்பாரு.
ஆனால் தானியேல் 5வது அதிகாரம் 10-12 அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுதான் அங்கே தானியேல் அந்த எழுத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவார். அதே போல மத்தேயு 27:19 பிலாத்து இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அங்க இருந்த யூத தலைவர்கள்லாம் அவரை சாகடிக்கணும்னு கேட்பாங்க. பரபாசை விடுதலையாக்க சொல்லி கேட்பாங்க. அப்ப பிலாத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் இருக்கும்போது பிலாத்துடைய மனைவி, அவங்க பேரு பைபிள்ல இல்லை, ஆனா சரித்திரத்துல அவங்க பேர் கிளவுடியா புரோக்கிலா. அவங்க தான் பொந்தியூஸ் பிலாத்துடைய மனைவி. அவங்க முந்தா நாள் ராத்திரி ஃபுல்லா கனவு, இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு கனவு வரும். அவர் நிரபராதி, அவரை கொலை பண்ணக்கூடாது, உன் கணவரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு கனவு வந்திருக்கும். அதை அவங்க ஆள் விட்டு அனுப்புவாங்க பொந்தியூஸ் பிலாத்துக்கிட்ட. நேற்று நைட் ஃபுல்லா நான் தூங்கல, இந்த மனுஷனை குறித்து தான் நான் கனவு கண்டேன், அதனால அவருக்கு எதுவும் மரண தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு 27:19 மனைவியோடைய ஆலோசனையை கேட்டு அந்த நேரத்துல பொந்தியூஸ் பிலாத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வர சொல்லி கையை கழுவி அவர் தன்னை காத்துக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் ரத்த பழிக்கு அவரும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்படுவாங்க. இப்படி பைபிள்ல நிறைய மனைவிகளுடைய ஆலோசனைகளை கேட்ட ஹஸ்பண்ட்ஸ், கணவன்மார்களை நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அந்த வகையில தாவீது இங்க அபிகாயிலுடைய ஆலோசனை, அபிகாயிலை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே அபிகாயிலுடைய கவுன்சிலிங்க தாவீது கேட்டிருப்பாரு. அதுக்கு பிற்பாடு இங்க அபிகாயிலுடைய கணவர் நாபால் இறந்ததுக்கு அப்புறம் அபிகாயில அவர் திருமணம் பண்றாரு. 3வது மனைவி தாவீதுக்கு. முதல் மனைவி சவுலுடைய மகள் மீகால். அந்த மீகாலை சவுல் வேற ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. 2வது திருமணம் 1 சாமுவேல் 25:43 அகினோவாம். சவுலுடைய மனைவி பேரும் அகினோவாம் தான். அகினோவாம் அப்படின்ற ஒரு பெண்ணை தாவீது கல்யாணம் பண்ணுவாரு, இஸ்ரேல் ஊரால். 3வது தான் இந்த நாபாலுடைய மனைவியா இருந்து விதவையான அபிகாயில். இவங்க 3வது மனைவி. இப்படி இதெல்லாம் 25வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப 26வது அதிகாரம் நல்லா பாத்தீங்கன்னா 24வது அதிகாரமும் 26வது அதிகாரமும் ஏறக்குறைய ஒரே சம்பவத்தை சொல்றது மாதிரி இருக்கும். சவுல் தாவீத கொலை பண்றதுக்கு விரட்டுறதாகவும், அல்லது தாவீது மொழியில சொல்லணும்னா ஒரு வேட்டைக்காரன், ஏன் என்ன வேட்டையடிக்க வரீங்க, ஏன் என்ன கொல்றதுக்கு என்ன தரத்துறீங்க, ஏன் ஒரு செத்த நாயை தேடி வரீங்க, நான் ஒரு தெல்லு பூச்சி அப்படின்னு 1 சாமுவேல் 24:14 தாவீது சொல்லுவாரு, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார், ஒரு செத்த நாயையா ஒரு தெல்லு பூச்சியையா, நீர் யாரை பின்தொடர்கிறீர் அப்படின்னு கேட்பார். 24வது அதிகாரம் பாத்தீங்கன்னா என்கேதியின் வனாந்திரத்துல நடந்தது. 26வது அதிகாரம் ஆகிலா மேட்டில் நடந்தது. ஒருவேளை இந்த 24வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தையும் 26வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தையும் பிரித்து அதை காட்டணும் அப்படின்றதுக்காக நடுவுல 25வது அதிகாரம் வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்து. இன்னும் ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா 25வது அதிகாரத்துலதான் இந்த என்கேதி வனாந்திரத்துக்கும் ஆகிலா மேட்டுக்கும் நடுவுல தாவீது காட்டிலையும் குகையிலையும் வனாந்திரத்திலையும் பாலைவனங்கள்ல அவர் சவுலுக்கு பயந்து ஓடும்போது அவருக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை கடவுள் கொடுக்கிறாரு. அங்க அவருக்கு அபிகாயில் என்கிற ஒரு ஞானமான ஒரு பெண்ணை மனைவியா கடவுள் கொடுக்கிறாரு. தாவீதுக்கு நல்ல ஆலோசனை தேவைப்படுது, நல்ல வைஸ் கவுன்சிலிங்ஸ். அத ரொம்ப சாஃப்டா ஒரு யுத்த வீரன் சொல்றதை விட வேற ஒரு ஆங்கிள் இருந்து, ஒரு பெண்ணுடைய பார்வையிலிருந்து தாவீதுக்கு கிடைக்கும் போது அது இன்னும் அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு, ஈசாய் அப்பா, அவங்க அம்மா, அவங்களுடைய வீட்டெல்லாம் விட்டு அவர் பிரிந்திருக்கிறார். அந்த ஒரு ஹோம் சிக்னஸ் சொல்லுவாங்க, வீட்டை விட்டு பிரிந்து சாப்பிட வழி இல்லாம நாபால் கிட்ட போயிட்டு, நான் உங்களுடைய மந்தையெல்லாம் காப்பாற்றினேன், எங்களுக்கு எங்க 600 பேருக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிற அளவுக்கு அவருடைய
ஒரு பஞ்ச காலம், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வனாந்தரம், வெயில், குளிர், குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கடவுள் வந்து வரமாக கிஃப்டா ஒரு ஞானமுள்ள ஒரு பெண்ணை மனைவியா அபிகாயில அவருக்கு தரார். ஸோ இந்த தாவீதனுடைய குடும்பத்தில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றத்தையும் குறிப்பிடுற வகையில தான் இந்த 25வது அதிகாரம் அங்க வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு சிலர் கருதுறாங்க. ஆனா 24க்கும் 26க்கும் வித்தியாசங்கள் இருக்கு. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துக்கும் 26வது அதிகாரத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஒன்று என்னன்னா, ரெண்டுமே டிஃப்ரெண்டான இடங்கள்ல நடக்கப்பட்டது. லொகேஷன் வேற. 24வது அதிகாரம் என்கேதியின் வனாந்தரத்தில் நடந்தது. 26வது அதிகாரம் வந்து ஆகிலா மேட்டுல நடந்தது. லொகேஷனும் வேற. அடுத்து பாத்தீங்கன்னா காலங்களும் வேற. இந்த என்கேதி வனாந்தரம் வந்து பகல் நேரம், இது ஆகிலா மேட்டுல நடந்த சம்பவம் வந்து இது ராத்திரி வேலை. அடுத்தது பார்த்தா 24ல வந்து சவுல் வந்து அவர் வந்து டாய்லெட் போறதுக்காக, மலம் கழிப்பதற்காக அந்த என்கேதி வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு கெபிக்குள்ள வருவார். அந்த கெபிக்குள்ளதான் தாவீது இருப்பார். தாவீது இருக்கிற கெபின்னு தெரியாம சவுல் வந்து ஒரு கெபிக்குள்ள வருவார். இங்க பார்த்தா 26ல தாவீது வந்து சவுலுடைய பாளையத்துக்குள்ள போவார். அங்க சவுல் தாவீதுக்கு இருக்கிற கெபிக்குள்ள வருவாரு. 26ல தாவீது சவுலுடைய பாளையம் அல்லது சவுலுடைய கேம்ப்குள்ள போவார். அங்க தாவீதனுடைய பதில் எப்படி இருந்ததுன்னா, சவுல் அவர் வந்து மலம் கழிக்கும் போதா, ஏன்னா மலம் கழிக்கும் போது அவர் வந்து அவருடைய அந்த ரோப், ராஜாவுக்குரிய அந்த அங்கிய அவர் வந்து கழற்றி ஓரமா வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி தூரமா ஓரமா வைத்திருக்கிற இடத்துல வந்து தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்திருக்கலாம். அல்லது அவர் மலம் கழித்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தாவீது வந்து சவுலுடைய அந்த சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்திருக்கலாம். எப்படியோ அந்த சவுலுடைய சால்வையினுடைய தொங்கலின் ஓரத்தை அறுத்து, பாருங்க நான் நினைச்சிருந்தா உங்களை கொலை பண்ணிருக்கலாம், ஆனா உங்க உயிரை காப்பாற்றி இருக்கிறேன், உங்களுடைய சால்வையின் தொங்கலை மட்டும்தான் அறுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் காட்டி தாவீது தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பார் 24வது அதிகாரத்துல. 26வது அதிகாரத்துல இங்க ராத்திரியில சவுலுடைய கேம்புக்குள்ள, பாளையத்துக்குள்ள போய், இத்தனைக்கும் 3000 பேர் இருக்கிறாங்க, 3000 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு சவுல். அந்த கேம்புக்குள்ளேயே போய் தூங்கிட்டு இருக்கிற 3000 பேர் போர் வீரர்கள். அங்க எத்தனையோ குதிரைகள் இருந்திருக்கும், மிருகங்கள் இருந்திருக்கு. தளபதி அப்னேர் இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் தூங்குறாங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல சவுலுடைய சால்வின் தொங்கல் அறுக்கல, அவர் தலைமாட்டில இருந்த செம்பையும், குடிநீருக்காக குடிப்பதற்கு ராத்திரியில குடிக்கிறதுக்கு வச்சிருந்த செம்பு அல்லது மலத்துக்கு போற கழுவுறதுக்கு வச்சிருந்த பாத்திரம், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு செம்பையும் சவுலுடைய ஈட்டியையும் தாவீது எடுத்துட்டு வந்துருவாரு. இதுவும் வித்தியாசமான சம்பவம். 24வது அதிகாரத்துல சவுல் கிட்ட மட்டும்தான் தாவீது பேசுவார். ஏன்னா தாவீதும் சவுலும் ஒரு கெபிக்குள்ள இருப்பாங்க, வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. 26வது அதிகாரத்துல இங்க தாவீது அப்னேர் கிட்டையும் பேசுவாரு, சவுல் கிட்டையும் பேசுவார். சவுலுடைய தளபதி கமாண்டர் அப்னேர் கிட்டையும் பேசுவாரு, சவுல் கிட்டையும் பேசுவார். அதனால இந்த வித்தியாசங்களை வேறுபடுத்தி, இது வேற ஒரு சம்பவம், இது வேற ஒரு சம்பவம், இது வேற இடத்துல நடந்தது, என்கேதி வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு கெபியில. 26வது அதிகாரம் ஒரு மேட்டுல, ஆகிலா மேட்டுல நடந்தது என்பதை வேறுபடுத்தி, வித்தியாசப்படுத்தி, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் 24, 25, 26 அதிகாரங்களா பிரிக்கும் போது 25 நடுவுல ஒரு அந்த நேரேட் பண்ண அந்த நரேட்டர், அது சாமுவேலாக இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 25வது அதிகாரத்துல சாமுவேல் இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்கு பிற்பாடு வந்த காத்து தீர்க்கதரிசி இல்லைன்னா நாத்தான் தீர்க்கதரிசி, அவங்க 2 பேர்ல தான் யாராவது இதை எழுதி இருக்கணும்.
1 நாளாகமம் 29 கடைசி 2 வசனங்களின் அடிப்படையில் 1 நாளாகமம் 29 கடைசி 2 வசனம் 29-30 தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞான திருஷ்டிக்காரனாகிய அல்லது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும், அதுதான் 1 சாமுவேல் 2 சாமுவேல், தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் புத்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. அப்படிதான் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் அல்லது 1 நாளாகமத்தின் புத்தகத்தினுடைய கடைசி வரிகளே அப்படிதான் முடியுது. அந்த கையெழுத்தோட தான் முடியுது. ஸோ தாவீதுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் நடந்த கால சம்பவங்கள், யுத்தங்கள், விவரங்கள், தாவீது ராஜாவினுடைய வல்லமை, அவன் அரசாண்ட விபரம், இதெல்லாம் 3 ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. ப்ராஃபட் சாமுவேல், ப்ராஃபட் காத், ப்ராஃபட் நாத்தான், 3 பேரும் எழுதியிருக்காங்க. ஸோ 1 சாமுவேல் 25 சாமுவேல் இறந்ததுனால இந்த கல்யாணத்தை, அபிகாயிலுக்கும் தாவீதுக்கும் ஏற்பட்ட கல்யாணம், அதுக்கு அடுத்து வந்த திரும்பவும் சவுலுடைய இந்த என்கவுண்டர், தாவீதை வேட்டையாடுவதற்கு கொல்லுவதற்கு சவுல் எடுக்கிற இந்த அரசாங்க போர் வீரர்களோடு துரத்துகிற ஒரு செயலை 26 திரும்பவும் நம்ம வாசிக்கிறோம். இங்க 26வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். இந்த சீப் ஊரார் அல்லது சிஃபைட்ஸ் அல்லது இந்த மக்கள், இவங்க யாருன்னா இவங்களும் யூதா கோத்திரம் தான். தாவீதும் யூதா கோத்திரம், சீப் ஊராரும் யூதா கோத்திரம். இன்னொரு விதத்துல சொன்னா காலேப்பின் சந்ததி தான் சீப் ஊரார். ஒரே கோத்திரம், 12 கோத்திரத்துல யூதா கோத்திரம் தாவீதினுடைய கோத்திரம். தங்களுடைய சொந்த கோத்திரத்தினுடைய ஒரு மகன் தாவீது, ஒரு சுதந்திர போராளி, கோலியாத்தை கொன்ற ஒரு மாவீரன். அந்த தாவீதை சவுல் கிட்ட காட்டி கொடுக்கறாங்க. இது முதல் முறை இல்ல, 2வது முறை. 1 சாமுவேல் 23:19 வாசிக்க முடியும். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். எந்த இடத்துல தாவீதை மறுதலித்து தாவீதை காட்டி கொடுக்க சவுல் கிட்ட நல்ல பேர் வாங்க, அல்லது சவுலுக்கு பயந்து, ஏன்னா சவுல் தான் தாவீதுக்கு துணையா இருக்கிறவங்களெல்லாம் கொன்னுகிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே நோபு பட்டணத்துல கர்த்தருடைய ஆசாரியர்களா இருந்த எல்லாரையும் கொண்டு போட்டார், ஆசாரியர்களே கொண்டு போட்டார். அங்கதான் மக்களுக்கு சவுல் மேல பயம் வந்தது. சவுலுடைய கொடுங்கோல் ஆட்சி, அவருடைய அந்த சர்வாதிகாரம், அங்கதான் மக்களுக்கு சவுல் மேல மரியாதை இருந்தது போய் பயம் வந்துருச்சு. தாவீதுக்கு உதவி செய்தால் நாமும் சவுல் கையால கொல்லப்படுவோம், அதனால நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நாம சவுலுக்கு துணை நிற்கிறது தான் நல்லது அப்படின்னு மாறிடுறாங்க. இதேதான் கேகிலா பட்டணத்தாரும் செஞ்சாங்க. கேகிலா பட்டணத்தார் சவுல் கிட்ட என்னை மாட்டி விடுவாங்களான்னு தாவீது போய் கர்த்தரிடத்துல விசாரித்த போது கர்த்தரும் அதுதான் சொல்றாரு தாவீதுகிட்ட, நிச்சயமா நீ உதவி செய்த இந்த கேகிலா பட்டணத்தார் உன்னை சவுல் கையில பிடிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்றதுனாலதான் அங்கிருந்து தாவீது தப்பிச்சு போறாரு. சீப் ஊரார் 23வது அதிகாரத்திலேயே தாவீத இந்த எஷிமோன் என்கிற இடத்துல ஆகிலா மலைக்காட்டுல தாவீது ஒளிந்திருக்கும் போது ஏற்கனவே ஒரு விசை தாவீதை காட்டி கொடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. இப்ப 2வது முறை இங்க இந்த சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்துல வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம என்ன கவனிக்க முடியும்னா, இந்த சீப் ஊரார் சவுல் கிட்ட தாவீதை குறித்து கோல் மூட்டாத வரைக்கும், கோல் சொல்லாத வரைக்கும் சவுல் எதுவும் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே இந்த எங்கேதி வனாந்தரத்தில் இருக்கிற கெபியில தாவீது தன் உயிரை காப்பாற்றின செயலை சவுல் பார்த்து
சவுலே சொன்னார் 1 சாமுவேல் 24:17 தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுதார். தாவீதை பார்த்து இந்த வார்த்தைகள்லாம் தாவீது சொல்லி முடிச்சப்ப, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு சவுல் அழுது இருக்கிறார். ரொம்ப எமோஷனலா அழுகுறார். நீ நினைச்சிருந்தா என்னை கொன்று இருக்கலாம் இந்த கெபியில, ஆனா என் மேல இவ்வளவு மரியாதை வச்சு நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்கிற ஒரே காரணத்துக்காக என் உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி அவமானத்தோடு திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தாவீதை தேடி வரல. ஆனா இங்க சீப் ஊரார் போய் தாவீதை பத்தி சவுல் கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. இங்கதான் நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். என்னன்னா, சவுலுக்கு நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு சவுல பாவத்தின் பாதையில சீப் ஊரார் வழி நடத்தினாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க முதல்ல தங்களுடைய உயிரை காப்பாற்றணும், முதல் காரணம். ரெண்டாவது, எப்படியாவது தாவீதை பிடிச்சு கொடுத்தா சவுல் கிட்ட நாம நல்ல பேர் வாங்கலாம், அல்லது சவுலுக்கு நன்மை செய்யலாம். சவுலுக்கு நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு சவுல பாவத்தின் பாதையில வழி நடத்தினாங்க. நாமும் நிறைய நேரத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம், நன்மை செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்கள பாவத்தின் வழியில நம்ம வழி நடத்திடுறோம், பாவத்தின் பாதையில. சொன்னால் நம்மளுடைய உதவி கூட மற்றவங்களை தவறு செய்ய தூண்டிடலாம், மற்றவங்க இடறி விழுகிறதுக்கு காரணமாயிடலாம். சீப்பூரார் நன்மை செய்கிறதா நினைச்சாங்க. ஆனா அது சவுலுக்குள்ள மறுபடியும் அந்த கொலை வெறி, அந்த பழிவாங்குற எண்ணம். அதே நேரத்தில் ஏற்கனவே தன்னோட உயிரை காப்பாற்றி உயிர் பிச்சை கொடுத்த தாவீதை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அதை நன்றி மறந்து இங்கே சவுல் திரும்பவும் வராரு. இந்த இடத்துல திரும்பவும் தாவீதை வேட்டையாடுவதற்கு சவுல் புறப்பட்டதுக்கு காரணம் சீப்பூரார் தான். அவங்க சாபத்தை தேடிக்கொண்டாங்க. தாவீதே அதை சொல்றாரு. பின்னால என்ன சொல்றாருன்னா, என்னை விரோதிக்கிறவங்க யாரோ அவங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தாவீது பின்னாடி சொல்லுவார். 19வது வசனத்துல சொல்லுவாரு, ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில். சீப்பூரார் தான் இங்க செஞ்சாங்க. அதை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் அப்படின்னு தாவீது பின்னால சவுல் கிட்ட சொல்லுவார். ஸோ இங்க தாவீதினுடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த சீப்பூரார் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாபத்தை தேடிக்கொள்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, சவுலையும் பாவத்தின் பாதையில வழி நடத்திடுறாங்க. நோக்கம் அதுதான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், நீதிமொழிகள்ல, தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கத்துல செய்கிற நன்மை பாவமாகிவிடும். அந்த வகையில இங்க தாவீதுக்கு விரோதமாக சவுலுக்கு நன்மை செய்ய இங்க சீப்பூரார் புறப்பட்டு போனது ஒரு பெரிய ஒரு தீய செயலாக மாறிவிடுகிறது. இது நாம கற்றுக்கொள்ற முதல் பாடம். சாரி, இங்க நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ரெண்டாவது நாம் இங்க கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, சவுலுடைய குணாதிசயம். சவுல் அவரு ஏற்கனவே தாவீது கையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தும் திரும்பவும் அவர் வர செயலை பார்க்கும்போது நீதிமொழிகள் 26வது வசனம் ஞாபகத்துக்கு வருது. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 11வது வசனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். இதுக்கு இந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, someone who repeats foolish or harmful behavior despite knowing better. இன்னும் நல்லது செய்யலாம் தெரிந்திருந்தும் அதாவது முட்டாள்தனமான காயப்படுத்துகிற சுபாவங்களை திரும்பவும் ரிப்பீட் பண்ணும்போது, திரும்பவும் செய்யும்போது அதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 26:11 விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இங்க தாவீது ஒரு காரியம் செய்யறாரு. தாவீதுக்கும் ஒற்றர்கள், ஸ்பைஸ், வேவுக்காரர்கள் இருக்கிறாங்க. சவுலுக்கும் ஒற்றர்கள், வேவுக்காரர்கள், ஸ்பைஸ் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க எங்க அவங்க நகர்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா சவுலுடைய ஒற்றர்கள், வேவுக்காரர்களை விட தாவீதினுடைய ஒற்றர்கள்
வேவுக்காரர்கள் ரொம்ப கூர்மையா சவுலை குறித்து சொல்றாங்க. அப்பொழுது 1 சாமுவேல் 26:2 அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். இங்க சவுலோட கேரக்டர் ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. 3000 போர் வீரர்களை கூட்டிக்கிட்டு 3000 பேருக்கும் என்ன வேலை? இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிற வேலை இல்லை, அல்லது கர்த்தருடைய சத்துருக்கள்கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்து அல்லது எதிரிகளை கொல்லணும், பெலிஸ்தியர்களை அழிக்கணும் அப்படின்ற டாஸ்கும் இல்லை. ஒரே ஒரு மனுஷனுக்காக, அதுவும் இஸ்ரவேல் தேசத்தை கோலியாத் கையிலிருந்து காப்பாற்றிய ஒரு மனுஷனுக்காக, அந்த மனுஷனை சவுல் வெறுக்கிறார் என்பதற்காக, தாவீதை கொல்லுவதற்காக 3000 படை வீரர்களை திரட்டிக்கிட்டு 3000 பேருக்கும் என்ன வேலை, என்ன ஒரு பொறுப்பு? எங்க தாவீதை பார்த்தாலும் கொல்லணும், தாவீதை உயிரோட பிடிச்சிட்டு வந்தாவது சவுல் கிட்ட கொடுக்கணும். யோசித்து பாருங்க, இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு யுத்தம். இதுக்கு 3000 பேரும் சவுல் ராஜாவா இருக்கிறதுனால அந்த தளபதிக்கு, அந்த ராஜாவுக்கு இவங்க எல்லாம் கீழ்ப்படிஞ்சு போகணும். அதுல 3000 பேர்ல எத்தனையோ பேருக்கு தாவீதை பிடித்திருக்கலாம், ஆனாலும் வேற வழி இல்லை. சில நேரத்துல தலைவர்கள் முட்டாளா இருந்தா அந்த குழுல இருக்கிறவங்களும் ஞானிகளா இருந்தாலும் முட்டாளா தான் நடந்துக்கணும், அவங்களும் கூட தான் போய் ஆகணும். அதனால எந்த குழுவில் இருக்கிறோம், எந்த தலைவனுக்கு கீழே இருக்கிறோம், தலைவி கீழே இருக்கிறோம், முட்டாளான ஒரு தலைமை கீழே இருந்தா முட்டாளான சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் முட்டாள்தனமா தெரிஞ்சும் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கும். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த 3000 பேரை சொன்னேன், சவுல் கூட இருந்த 3000 பேர். இவங்க எல்லாரும் இங்க வராங்க. அப்ப 3வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழி அண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். ஏன்னா அங்கதான் ஆகிலா மேட்டில தான் தாவீது இருக்கிறதாக இந்த சீப் ஊரார் சவுலுக்கு விஷயத்தை காதுல போட்டாங்க. அதனால சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழி அண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதை கண்டு 4வது வசனத்தை கவனிங்க. தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். எதுக்காக தாவீது வேவுக்காரரை, ஒற்றர்களை, ஸ்பைஸ அனுப்பி உண்மையிலே சவுல் வந்திருக்கிறாரா அப்படின்னு போய் ஏன் உறுதி செய்யறாருன்னா, ஏன்னா இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெபியில நான் உயிரை காப்பாற்றினேன், அவரும் நானும் உடன்படிக்கையெல்லாம் பண்ணோமே, அவரே சொன்னாரே, சவுலே சொன்னாரே 1 சாமுவேல் 24:20 நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் அப்படின்னு சொன்னாரே, இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் தாவீதுடைய கையில நிலைவரப்படும் அப்படின்னும் அவர் அறிந்திருப்பதாகவும் அவரை வாக்குமூலம் கொடுத்து அழுது கட்டி பிடிச்சி பாசத்தோட என் குமாரனாகிய தாவீதே அப்படிலாம் கூப்பிட்டாரு, என்னை பார்க்கல நீதிமான்னு சொன்னாரு, நான் தான் உனக்கு தீமை செய்தேன்னு சொன்னாரு சொல்லி அவருடைய படை வீரர்களோட புறப்பட்டு திரும்பி போனாரு. அப்பயும் 3000 பேரை தான் கூட்டிகிட்டு வந்தார் இந்த என்கேதி வனாந்திரத்துக்கு. இங்கேயும் திரும்ப 3000 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறதா ஒரு செய்தி தாவீதுக்கு வரும்போது, தாவீது இது பொய்யா, இது வதந்தியா, கற்பனையா, இது ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸா, அதை உறுதி செய்வதற்காக ஒரு குழப்பமா இருக்கிறார். சவுல் அந்த அளவுக்கு மோசமானவரா? இப்படி ஒரு சம்பவம் நடந்து நேருக்கு நேர் நான் கெபியில அவரை உயிரை காப்பாற்றி, எனக்கு ஒரு பெரிய சோதனை இருந்தது, அவரை கொன்று போடலாமா வேணாமான்னு. ஆனா அவருடைய சால்வின் தொங்கலின் ஓரத்தை நான் வெட்டும்போது என்னுடைய இருதயம் அடிச்சுக்கிட்டு, அப்படி நான் பயத்தோட எதை தெரிந்து கொள்றதுன்னு தெரியாம இருந்தாலும் பயந்து, மனசாட்சிக்கு பயந்து, ஏன்னா அது மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கடவுளுடைய வார்த்தைக்கும் மனசாட்சிக்கும் பயந்து அவர் பழி வாங்காம கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற காலத்துல வாழ்ந்த காலத்திலையும் அவர் அதை செய்யாம சவுலை உயிரோட தப்ப விட்டு இருக்கிறார். இந்த நன்றியை கூட உணராம திரும்பவும் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்படுறேனே அப்படின்னு தாவீது 4வது வசனத்துல 1 சாமுவேல் 26:4 வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று உறுதி செய்கிறார். அது உண்மைதான் என்று
தாவீது உறுதிப்படுத்தி கொண்டார். பிற்பாடு என்ன நடக்குதுன்னா 5வது வசனத்திலிருந்து, பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் 600 பேர் தாவீதோடு இருக்கிறாங்க. 600 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை அனுப்பியிருக்கலாம் சவுலுடைய பாளையத்துக்கு, சவுலுடைய கேம்புக்கு. ஆனா அத தாவீது செய்யல, தானே போறார். இங்க இன்னொரு தலைமைத்துவத்தை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைய தலைவன் தான் எடுத்து செய்யணும். அவர் நீங்க செய்யுங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் நீங்க பாத்துங்க, உடன் ஊழியர் நீங்க பாத்துங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாச்சு, நீங்களாச்சு அவராச்சு, அவர் சொல்றதுக்கு நீங்க பதில் கொடுங்க, நீங்க சொல்றதுக்கு அவர் பதில் கொடுங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நிரபராதி குற்றவாளி, ஆனா அது உங்க கணக்கு, நான் அதுல தலையிட மாட்டேன் அப்படின்றது ஒரு கம்பெனியை நடத்துறவங்க செய்யலாம், ஒரு தொழில் ஒரு பிசினஸ் பண்றவங்க செய்யலாம். ஆனா ஆவிக்குரிய ஊழியம்னு வரும்போது, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது, அங்க தலைவன் நான் தான் அப்பா கணவன் சொல்லிக்கிறாருல, பிரச்சனைன்னு வரும்போது அந்த தலைவன் அந்த அப்பா தான் வரணும். தலைவன் அவர் சொல்லிக்கிட்டாருன்னா ஒரு ஸ்தாபனத்திலேயோ ஒரு சபையிலேயோ யார் யாரெல்லாம் தங்களை தலைவர்கள், அவங்க தானே பேருக்கு முன்னாடி இது போடணும் அது போடணும்னு விரும்புறாங்க, அப்படிதான் அழைக்கணும்னு விரும்புறாங்க. அப்ப பிரச்சனைனா ஏன் வரமாட்டாங்க, அப்படியே தலைமறைவாயிடுறாங்க. ஆனா இங்க தாவீது அப்படி இல்லை. அவர் தான் எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்துக்கு போனார். 600 பேர்ல யாரையும் அனுப்பல, அவர் போறேன்னாரு, அவரே போறேன்னாரு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 600 பேர்ல நான் யாரையாவது அனுப்பியிருந்தால் அவங்க போய் சவுலை கொல்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கும். எப்படி தாவீத கோலியாத்துக்கிட்ட அனுப்புனது போல, தாவீது இப்ப இங்கிருந்து 600 பேர்ல யாராவது அனுப்பியிருந்தா அவங்க சவுலை கொன்றிருப்பாங்க, அங்க ஒரு யுத்தம் தான் நடந்திருக்கும். ஆனா தாவீதுடைய மனசுல இருந்தது என்னன்னா, சவுலை கொல்றது நோக்கம் இல்லை, ஏற்கனவே போய் அவர் சால்வின் ஓரத்தை வெட்டின மாதிரி இந்த முறை போய் ஏதாவது ஒரு காரியத்தை தான் நிரபராதி, தன் கையில குற்றம் இல்லை என்பதை உணர்த்தணும் சவுலுக்கு. அதுக்காக தான் இப்ப தாவீது புறப்படுறாரு. சோ நோக்கம் என்னன்றது தாவீதுக்கு தான் தெரியும், தலைவனுக்கு தான் தெரியும். அப்ப தீர்மானம் எடுக்கிற இடத்துல தலைவன் இருக்கும்போது அது என்ன தீர்மானம் எடுக்க போறோன்றது அது தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப தலைவன் தான் அங்க ரியாக்ட் பண்ணணும், பதில் கொடுக்கணும், செயல்படணும். அது இங்க ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிஞ்சிக்கிறவங்க தலைவன் அல்ல, கோழைகள். அதை இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லிட்டு தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க. அங்கி போட்டுக்குவாங்க, நாடாவை கருப்பு நாடாவை தொங்க விட்டுக்குவாங்க. இந்தியாவிலலாம் சில சர்ச்சஸ்ல அவங்க பேருக்கு முன்னாடி அவங்க காலர்ல ஒரு பட்டையா ஒன்று, இந்த புது ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா காலர்ல ஒரு அட்டை இருக்கும், அதை கூட பிக்காம போடுற மாதிரி சில ஊழியர்கள் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பதவிக்கும் பட்டத்துக்கும் பொறுப்புகளுக்கும் பொசிஷன்ஸுக்கும் விரும்புகிறவங்க பிரச்சனையில தலைமறைவாயிடுவாங்க. அவங்க கமிட்டி பார்த்துக்கும் அப்படின்றவாங்க. ஆனா இங்க தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் 5வது வசனம், அவன் படை தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். இது ராத்திரி நேரத்தில் நடக்குது. சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அப்படின்னா அங்க ரதங்களோட வந்திருக்கிறார். வெறும் 3000 பேரோட வரல சவுல், ரதங்களோட வந்திருக்கிறார். குதிரை ரதங்கள், கால்நடைகள், மிருகங்களும், ஒரு படையில் இருக்கிற மிருக ஜீவன்கள், குதிரைகளோடு வந்திருக்கிறார். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 6வது வசனம், தாவீது ஏத்தியனாகிய அகிமேலேக்கையும், இந்த அகிமேலேக்கு என்கிற இந்த ஏத்தியனை குறித்து பைபிள்ல இங்கதான் முதல் வாசிக்கிறோம். வேற எங்கேயும் இந்த மனுஷனை குறித்து எழுதப்பட்டில்ல. இவர் ஒருவேளை ஒரு ஹையர் பண்ணப்பட்ட ஒரு போர் வீரனாக இருந்திருக்கலாம். இவருக்கும் தாவீதுக்கும் ரத்த உறவு இல்லை. இவர் ஒரு ஏத்தியனாகிய அகிமேலேக்கு தாவீதுடைய படையில அங்க இருக்கிறார். 6வது வசனம், செருயாவின் குமாரனும் யோவாப்பின் சகோதரனுமாகிய அபிசாயையும் தாவீது பார்த்து கூப்பிடுறாரு. அகிமேலேக்கையும் கூப்பிடுறாரு. அதே நேரத்துல செருயாவின் குமாரனாகிய யோவாப்பின் சகோதரனுமாகிய அபிசாயையும் தாவீது கூப்பிடுறாரு. இந்த அபிசாய் யார் அப்படின்றத நாம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த அபிசாய்க்கும் தாவீதுக்கும் என்ன உறவு? 1 நாளாகமம் 2வது அதிகாரம், 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம்.
ஏசப்பா 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13 இருந்து வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாப்பையும் ஈசாயினுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பட்டியல் இருக்கு. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13 இருந்து. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாப்பையும் அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும் 4வது மகன் நெதனேயேல் என்னும் 4ஆம் குமாரனையும் ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். இந்த இடத்துல ஈசாய்க்கு 7 ஆண் பிள்ளைகள்னு இருக்கு. இன்னொரு இடத்துல 8 பேர்னு இருக்கு. ஒரு இடத்துல 8, இந்த இடத்துல 7 இருக்கு. இந்த இடத்து கணக்குல பார்க்கும்போது 7வது மகன் தான் தாவீது. கடைசி மகன்ல, ஆம்பளை பிள்ளைல கடைசி மகன் தாவீது. இந்த 7 ஆண் பிள்ளைகளுக்கும் 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஈசாய்க்கு மொத்தம் 7 ஆண் பிள்ளைகள்னு கணக்கு எடுத்துக்கிட்டா இந்த 2 பெண் பிள்ளைகளோடு சேர்த்தா 9 பிள்ளைங்க மொத்தம். 16ல வாசிக்கிறோம். அவர்கள் சகோதரிகள் யாரு? செருயாள், அபிகாயில் என்பவர்கள். இந்த கணக்கின் எடுப்பின்படி பார்த்தா 7 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, மொத்தம் 9 பிள்ளைங்க. இன்னொரு இடத்துல 8 ஆண் பிள்ளைகள்னு போட்டிருக்கு. அந்த கணக்குல பார்த்தா மொத்தம் 10 பிள்ளைங்க. ஆக மொத்தம் எப்படியோ 2 தங்கச்சி உறுதி. கடைசி 2 தங்கச்சிகள். அவங்க பேரு செருயாள், அபிகாயில். ஒருவேளை அவங்க தங்கச்சியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா அக்காவா இருந்திருக்கலாம். அது ஒருத்தம் ஒரு கருத்து எழுதுறாங்க பைபிள் கமெண்டேட்டர்ஸ். ஆனா இந்த தாவீதினுடைய 2 சகோதரிகள் செருயாள், அபிகாயில். இந்த அபிகாயில் வேற, நாபாலுடைய மனைவியா இருந்த அபிகாயில் வேற. இந்த செருயாளுடைய பிள்ளைகள் 16வது வசனத்துல வாசிக்கிற 1 நாளாகமம் 2:16. செருயாளின் குமாரர் யாரு யாரு? அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அபிசாய், யோவாப், ஆசகேல். இந்த அபிசாய் தான் இந்த 1 சாமுவேல் 26ல வாசிக்கிறோம். தாவீது 6வது வசனம், ஏத்தியனாகிய அகிமேலேக்கையும் செருயாவின், அதாவது தன்னுடைய சகோதரியாகிய செருயாவினுடைய மகன் யோவாப்பினுடைய சகோதரன் அபிசாயையும் பார்த்து, அதாவது தன்னுடைய சகோதரனுடைய மகன். இன்னொரு வகையில சொல்லணும்னா அபிசாயினுடைய தாய் மாமா தான் தாவீது. தன்னுடைய தங்கச்சி பையனோ அக்கா பையன் அபிசாயை பார்த்து தாவீது சொல்றாரு, இந்த 2 பேர்ல அகிமேலேக்கு, ஏத்தியனாகிய அகிமேலேக்கு இல்லது தன்னுடைய சகோதரியினுடைய மகனாகிய அபிசாயை பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோட கூட வருகிறேன் என்றான். தாவீதினுடைய சகோதரியினுடைய மகன் அபிசாய் மாமா கூட தைரியமா, நான் உங்க கூட சவுளுடைய பாளையத்துக்கு ராத்திரி ஆனாலும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ற. இந்த அபிசாய் யோனத்தானுடைய ஆயுததாரி மாதிரி ஒரு ஆயுததாரி இல்ல, ஒரு ஆர்னர் பியரர் இல்ல. ஒரு தாவீது ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார், 2 பேர்ல யாரு வரீங்கன்னு. முதல்ல பதில் சொன்னது சகோதரனுடைய மகன் அபிசாய். அப்படியே 7வது வசனம், தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல 3000 பேர் சவுல சூழ்ந்து இருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 3000 பேர் இருக்கிற சர்ச்சோ, ஒரு 3000 பேர் கொள்ளளவு இருக்கிற கல்யாண மண்டபமோ, ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டமோ, அது கற்பனை பண்ணி பாருங்க. 3000 பேர், அதுவும் குதிரைகளோடும் ரதங்களோடும் பட்டயங்களோடும் ஈட்டிகளோடும் அவ்வளவு பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க. சவுல் இப்ப எங்க இருக்கிறாருன்னா, அவருடைய இந்த இடத்துல சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான்னு போட்டிருக்கு. கத்தோலிக்க தமிழ் வழியில வாசித்து பாத்தீங்கன்னா, சவுல் தன்னுடைய கூடாரத்துல படுத்திருந்தாருன்னு போட்டிருக்கு.
ஒரு ராஜா வந்து வெட்ட வெளியில அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு தூங்கி இருக்க மாட்டாரு, பனியில குளிர்ல. அவருக்குன்னு ஒரு ஒரு கொட்டகை, ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளதான் போர் வீரர்கள்லாம் அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி தூங்கிட்டு இருக்கலாம், கையில் ஆயுதங்களோடு. ஆனா இங்க ராஜா எப்படி தூங்குறாருன்னா, ரதங்கள் இருக்கிற இடம், ரொம்ப பாதுகாப்பான மைய பகுதி, சுத்தி போர் வீரர்கள், கடைசி சிப்பாயெல்லாம் தூரத்துல இருப்பாங்க, சிப்பாய்கள்லாம் நடுவுல. பக்கத்துல அப்னேர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னா தளபதி ராஜாவோடு படுத்து இருக்கிறாரு. சிப்பாய்கள்லாம் கையில ஆயுதங்களோடு தூங்கணும். ஆனா இங்க ராஜா எப்படி தூங்குறாருன்னா, தலைமாட்டுல சவுளுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அப்படின்னா ஆயுதங்கள்லாம் கழட்டி வச்சுட்டு சுத்தி 3000 பேர் இருக்கிறாங்கன்ற பாதுகாப்போடு, அவர் நல்ல ராத்திரி நைட் ட்ரெஸ்ஸோட, ரொம்ப மெல்லிய உடையோடு அவர் வந்து ஆசுவாசமா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஈட்டி வந்து நிலத்துல குத்தி இருந்தது. அப்படின்னா என்ன, அவருடைய ஆயுதங்கள் ரெஸ்ட் எடு, அவருடைய உடம்போட எதுவும் கட்டி அப்படிலாம் இல்லை, அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம கத்துக்கிற ஒரு பாடம் என்னன்னா, 1 சாமுவேல் இந்த 26 7வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். அப்படிதான் 12வது வசனம் முடியுது. ஒரு மனுஷனை கடவுள் பாதுகாக்கலன்னா அந்த மனுஷன் உண்மையான பாதுகாப்புல இல்லை. இங்க சவுலும் அப்னேரும், சவுளுடைய 3000 படை வீரர்களும் ஆயுதங்களோடு, ரதங்களோடு, குதிரைகளோடு அவங்க தூங்குறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, கேம்ப் போட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இங்க சவுலுக்கும், சவுளுடைய மக்களுக்கும், போர் வீரர்களுக்கும், ஒற்றர்களுக்கும், வேவுக்காரர்களுக்கும், ஜாமக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் அவர் என்ன வர பண்ணாருன்னா, அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். ரொம்ப அயர்ந்து டீப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க எல்லாரும், படையே தூங்குது, எல்லாரும் தூங்குறாங்க. கடவுள் வந்து 24வது அதிகாரத்துல சவுலுக்கு வயிற்ற கலக்க வச்சதுனால அவருக்கு மலம் வந்தது, கெபிக்குள்ள வந்தாரு. அந்த அவருடைய மலம் அங்க கடவுள் செய்த ஒரு அற்புதம், தாவீதை சந்திக்க வைக்கிறது. 26வது அதிகாரத்துல இங்க கடவுள் வந்து சவுலுக்கும் சவுளுடைய மனுஷருக்கும் வர வைத்த தூக்கம் பாருங்க. ஆண்டவர் வந்து எவ்வளவு சிம்பிளா ஹேண்டில் பண்றாரு. ஒரு தூக்கத்தை, அதுவும் டீப் ஸ்லீப், அயர்ந்த நித்திரையை கொடுத்து, அந்த தூங்குறதுனாலதான் தாவீதும் தாவீதினுடைய சகோதரனுடைய மகன் அபிசாயும் அந்த பாளையத்துக்குள்ள போக முடிஞ்சது. அப்படி போய் சவுல் இருக்கிற இடம் வரைக்கும் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. சங்கீதம் 76ல தாவீது பாடுறாரு. சங்கீதம் 76வது அதிகாரத்துல இங்க வசனங்கள் 5-6ல தாவீது என்ன எழுதுறாரு பாருங்க. ஆசாப்பினுடைய சங்கீதம். ஆனா அதுல அந்த வரியை கவனி, 5வது 6வது வசனம். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள், வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. வல்லமையுள்ள மனுஷர்கள் அப்னேர் போன்ற மனுஷர்கள், போர் வீரர்கள் தான். ஆனா எல்லாரும் உதவாமற் போனாங்க, எல்லாரும் நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள், அசந்து தூங்கிட்டாங்க, உதவுல. கடவுள் அங்க ஒரு அயர்ந்த நித்திரைய வர பண்ணினார். இது நம்ம கத்துக்கிற 2வது பாடம் என்ன, அல்லது 3வது பாடம். முதல்ல, முட்டாள்தனமான ஒரு தலைவன், சவுலுக்கு பின்னால 3000 பேரும் போனதா வாஸ்தவம். 2வது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தாவீது தான் அதை சரி செய்யறதுக்கு போனாரு. 3வது, இங்க ஒரு மனுஷனை கர்த்தர் பாதுகாக்கலன்னா எவ்வளவுதான் அங்க பாதுகாப்பு இருந்தாலும், சேஃப்டி அலாரம் இருந்தாலும், வீடியோ கேமராஸ் இருந்தாலும், அல்லது இந்த சிசிடிவி கேமரா, சஸ்பெக்டிவ் கேமராஸ் எல்லாம் இருந்தாலும் யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது, நம்முடைய பொருட்களையோ எதையும் பாதுகாக்க முடியாது. கடவுள் நினைத்தா சாதாரண தூக்கத்தை கொடுத்து கூட தாவீதை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு தூக்கத்தை கொடுத்து காப்பாற்ற முடியும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளின் சிந்தனை நான் முடிவு செய்ய விரும்புறேன். என்ன நேரம் போயிட்டு இருக்குது. இங்க ஒரு சமயத்துல
சவுலுடைய ஈட்டியினால சவுல் தாவீதை குத்தி போடுறதுக்கு ஏறக்குறைய 2 முறை ஒரு ஈட்டியை தூக்கி போடுறாரு. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 18வது அதிகாரத்துல வசனங்கள் 10, 11. 1 சாமுவேல் 18, 10, 11. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். எந்த சவுலுடைய கையில் இருந்த சவுலுடைய ஈட்டியினால தாவீதை குத்தி போடுறதுக்கு, கொலை பண்றதுக்கு தூக்கி எரிஞ்சாரோ, பொல்லாத ஆவியினால சவுல் நிரம்பி இந்த செயலை பண்ணாரோ, அதே ஈட்டி இப்போ சவுலுடைய தலைமாட்டில் சவுலுக்கு பக்கத்துல நிலத்துல குத்தி இருந்தது. அந்த ஈட்டியை தான் இப்போ தாவீது எடுக்கிறார். 1 சாமுவேல் 19லயும் 9, 10 வசனங்கள்லயும் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். இப்போ இந்த 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல தாவீது என்ன பண்றாருன்னா 12வது வசனம், 1 சாமுவேல் 26, 12. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். எந்த ஆயுதம் நமக்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்டதோ அதே ஆயுதத்தை தான் கடவுள் நம்ம கையில கொடுத்துருவார். ஒருவேளை சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், மிஷினரி ஸ்தாபனங்கள் அல்லது கிறிஸ்தவ திருச்சபைகள், அங்க இருக்கிற சில மனிதர்களை, அங்க உள்ள தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பயன்படுத்தி தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அதே நபர்கள் ஒரு காலத்துல நம்ம பக்கம் வந்து சேர்ந்துருவாங்க. ஈட்டியை போல, சவுலுடைய ஈட்டியை போல, எய்தவன் இருக்க அம்பை ஏன் நோவானேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு ஆள் பட்டன் தட்டுவாரு, இவரு வந்து இங்க நம்ம கிட்ட வந்து கத்தி பேசியிருக்கலாம், திட்டி பேசியிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் வெறும் சவுல் கையில இருந்த ஈட்டி தான். ஆனா ஒரு நாள் வரும், அந்த ஈட்டி தாவீது கைக்கு வந்துடும். அந்த மாதிரி ஈட்டின்ற இடத்துல சில மனிதர்கள், ஏவல் ஆட்கள் அல்லது அடியாட்கள், அவங்க இந்த பிளாக் கேட்ஸா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஒரு காலத்துல நம்மளை எதிர்த்தவங்க. என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. நான் ஒரு ஊழியரை சந்திக்கிறதுக்காக நான் உள்ள போகணும்னு விரும்பும்போது என்னை உள்ள போகாதபடிக்கு என்னை தடுத்த நபர்களே பின்னால ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. அந்த ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது அவங்க என்ன எதிர்த்தாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கூட்டத்தை விட்டு அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நண்பனாக, சிநேகிதராக மாறிட்டாங்க. இது நான் கண்ணால அனுபவிச்சிருக்கிறேன். சவுலுடைய கையில் இருந்த ஈட்டி, என்னை குத்த வந்த ஈட்டி என் கைக்கு வந்ததை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலையும் யார் உங்களுக்கு விரோதமாக இருந்து உங்களுக்கு விரோதமா அவங்க ஈட்டியை எய்கிறார்களோ அந்த ஈட்டி ஒரு நாள் உங்க கைக்கு திரும்பும். கடவுள் திருப்புவார். அதை கொண்டு கடவுள் சவுலுக்கு நீதி வழங்குகிற ஒரு ஆயுதமாக, அதாவது சவுலை திரும்ப குத்துகிற ஆயுதமா இல்ல, பார் உங்க கையில இருக்கிற ஈட்டி இப்ப என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வைத்து நான் எதுவும் தீமை செய்யல என்று சொல்லி நிரபராதியாக நம்முடைய நீதியை அல்லது தேவன் தம்முடைய நீதியை சவுலுடைய ஈட்டியை வைத்து அவர் நிரூபித்து காட்டுவார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 படி கர்த்தர் அதை செய்வார். இந்த நாளின் வார்த்தை நிச்சயமாக பலருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீதமுள்ள சிந்தனைகளை நாம அடுத்த கூட்டத்தில் சிந்திக்கலாம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில் ஏற்பட்ட ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு யுத்தம், விரோதம், பொறாமை, போட்டி உணர்வு, ஒரு அப்பாவி நிரபராதியான ஒரு தாவீதை, இளம் தாவீதை கொலை செய்வதற்காக முயற்சித்த கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு அரசன் சவுலை போல இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், வாலிபர்களையும் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களையும் தாக்கி அவர்கள் அழிப்பதற்கு சூழ்ச்சிகள், தந்திரங்கள், சதி திட்டங்கள் இடுவதை நீர் பார்க்கிறீர். தாவீதுக்கு நியாயத்தை
விசாரித்தவர் இன்றைக்கு தாவீதை போல துன்புறுகிற, பாடுபடுகிற, அவமானப்படுகிற, வேதனைப்படுகிற, காயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீதி வழங்கும். நீர் எங்களுடைய சகாயர், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாங்கள் வாசிக்கிறோம். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நீர் உம்முடைய திருச்சபைக்கு, உம்முடைய ஊழியர்களுக்கு, பாடுபடுகிற கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தருளும். ஒருவேளை கிறிஸ்தவர்களிடமிருந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படலாம், அல்லது சுவிசேஷ எதிரிகளின் நிமித்தம் பாதிக்கப்படும் போது கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறந்தருளும். இன்றைக்கு 1 சாமுவேல் 26 இந்த ஆகிலா மேட்டில் தாவீது உற்சாகத்தோடு தைரியமாக அவர் சவுலுடைய பாளையத்திற்கு அவர் போனதாக நாங்கள் வாசித்தோம். கோலியாத்தை எதிர்த்து தைரியமாய் போன அந்த தாவீது இன்றைக்கு சவுலையும் சவுலுடைய பாளையத்தையும் எதிர்த்து கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற மனுஷனாக அவர் துணிச்சலோடு போனதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முட்டாள்தனமான தலைவர்களுக்கு கீழ் இல்லாமல் ஞானத்தோடு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையாளுகிற ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக, ஞானமுள்ள தலைவர்களாக தாவீதை போல நடந்து கொள்ள உதவி செய்யும். அதே நேரத்தில் இந்த அபிசாயை போல கூட நிற்க எங்களுக்கு உதவி செய்யும், கற்றுத்தாரும். அதே நேரத்தில் எங்களுடைய பாதுகாப்பு, உயர்ந்த அடைக்கலம் நீர் மாத்திரம்தான். எங்களுடைய பணமோ பொருளோ எந்த டெக்னாலஜியோ எங்களை பாதுகாப்பதில்லை. எங்களுடைய ஆரோக்கியம், பிள்ளைகள், குடும்பம், எங்களுக்குண்டான சகலமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் நகரத்தையும் பட்டணத்தையும் பாதுகாக்காவிட்டால் அதை பாதுகாக்கிறவர்களுடைய பாதுகாப்பு விருதா. கர்த்தர் நீர் எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 139:14 நாங்கள் வாசிக்கிறபடி உம்முடைய அதிசயங்களை எங்களுடைய ஆத்துமா நன்றாய் அறிந்திருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறபடி உம்மது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று நாங்கள் வாசிக்கிறபடி உம்முடைய கிரியைகள் எவ்வளவு அதிசயமானவைகள், எவ்வளவு அமேசிங்கான மிராக்கிள்ஸ் நீங்க செய்றீங்க, அதை எங்களுடைய சோல் அறிந்திருக்கட்டும். நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்க உதவி செய்யும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உடலோ எங்களுடைய வசதியோ வசதியின்மையோ கடவுளுடைய வார்த்தையை பேசுகிற மகிழ்ச்சியிலிருந்து எங்களை பிரித்து விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உதட்டில் இருக்கட்டும். உம்மை நாங்கள் இன்னமும் நேசிக்கிறோம், உம்மை முழு இருதயத்தோடு நேசிக்கிறோம். வாட் எவர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் என்கிறத நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உமக்கு சான்றோர்களாக நிறுத்தும். எந்த சூழ்நிலையும் நீர் எங்களுக்கு கொடுத்த பணியை நிறைவேற்ற, உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்ய உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும். குடும்பங்களில் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த மனவேதனைகள் சமாதானமாக முடிவு பெற கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு கடவுது என்று ஆண்டவருடைய தாயார் சொன்னது போல உடைய வார்த்தையின்படி எங்களுக்கு கடவுது. ஆண்டவரே, உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.